கூறுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏ ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. கையை தட்டு. அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லே. எல்லாம் சேர்ந்து வாயத்தர. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. ஏ ஆசையெல்லாம் இயேசுதானே, ஏ ஆசையெல்லாம் என் இயேசுதான். அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. ஏ ஆசையெல்லாம் அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த, அவரை தோத்தரிக்க, அவரை ஆராதிக்க இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3 விஷயத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை படிங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரமா? பாப்பா எங்க பைபிள் எங்க விசித்திர ஒண்ணுமா ஒரு பைபிள் விடுவாங்கமா? இல்லை அப்படின்னால பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. நான் திராட்சை செடி, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கோடிகள். ஒரு ஆல்டர்னேட்டா சொல்றாருல, என்ன சொல்ற? என் பிதா யாரா? திராட்சை தோட்டக்காரர். நான் யாரு? நீங்க யாரு? இப்போ 2ஆம் வசனம் படிங்க. என்னிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ நம்ம அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய ஆசைலாம் நீங்க கனி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணோம்? நம்மளும் ஆண்டவரும் நிலைத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எண்ணிலே நிலைத்திராத கொடி எதுவோ அது அறுப்புண்டு அக்கினிலே சுட்டரிக்கப்படும். எண்ணிலே நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நான் என்ன பண்ணுவேன்? அதை சுத்தம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு சில வீட்டெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க? செடி வாங்கிடுவாங்க. ரோஜா செடி, மல்லிகைப்பூ செடி, பட்டு மிளகா விதைகள்லாம் வாங்கி நட்டு வைப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அதை காஞ்சி வதங்கி குப்பை கூலமெல்லாம் அதில் இருக்கும். என்னடானா அந்த செடி வளரணும்னா முதல்ல அதை சுத்தம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. இந்த விவசாயம் பண்ணணும்னு தெரியும். இந்த வேர்க்கடலை, நெல் பயிர் ரெண்டுத்துக்கும் ஒரே களை. என்னதுங்க? களை எடுக்கிறது. களை ஏன் எடுக்கிறேன்னா அது பயிரை கெடுத்துரும். களை குத்தம், கொத்தி கொத்தி வெட்டணும், பிடுங்கணும். நெல் பயிருக்கு களையை பிடுங்கணும், வேர்க்கடலைக்கு களையை வெட்டணும். ஓகேவா? இந்த களையை பிடுங்கி களை வெட்டினா எதுக்காகனா இந்த நெல்மணியோ வேறுகடலையோ நல்லா விளைவதற்கு களை எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதை தான் ஆண்டவர் சுத்தம் பண்ணுவேன்றார். ஆமென். ஏன் உபதேசத்திலே நீங்கள் சுத்தமானீர்கள். யாருக்கு பிரசங்கத்தை நல்லா கேட்குறாங்களோ, சத்தியத்தை நல்லா கேட்குறாங்களோ, வசனத்தை கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்களோ, வசனத்தை ரைட் டவுன் பண்ணுறாங்களோ, படிக்க ஆசைப்படுறாங்களோ, பைபிளை நேசிக்கிறாங்களோ, இந்த வசனம் அவர்களை கனி நிறைந்தவர்களாக மாற்றுது. ஆமென் சொல்லுங்க.
இந்த கனின்றது என்ன? முதல் இந்த வசனம் அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஏழ்மை, தரித்திரம், சாபம் எல்லாவற்றையும் மாற்றம். முதல்ல பண்ணுறது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏழ்மை, தரித்திரம், சாபம். இந்த பிரசங்கத்தை நீ கேட்கும் போது, சத்தியத்தை கேட்கும் போது, வசனத்தை கேட்கும் போது, வசனம் அவங்களை விடுதலை செய்ய ஆரம்பிக்கிறது. வசனம் அவங்களை பரிசுத்தமாக்க ஆரம்பிக்கிறது. இந்த வசனம் அவங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிக்கிறது. வசனம் சொல்லுது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் என்ன பண்ணலையா, அது பிரயோஜனப்படவில்லை என்று எபிரேயர் 4:2 சொல்லுது. ஆமென். நீங்க சங்கீதம் 106 சங்கீதத்தில் 23, 24 படிச்சா அவங்க என்ன பண்ணாங்க? சங்கீதம் 106, 24 வசனத்தை படிங்க. அவருடைய வார்த்தையை அவர்கள் என்ன பண்ணலையா? விசுவாசியாமல் இச்சிக்கப்பட்டதான தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். சபையை அசட்டை பண்றது, ஜபத்தை அசட்டை பண்றது, வீட்டு கூட்டத்தை அசட்டை பண்றது. ஜபம் வைக்கணும், வீட்டில் வைக்காத, அசட்டை பண்ணினார்கள். இந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு நீங்கன்னா ஒரு நாளைக்கு திங்கக்கிழமைனா நீங்க தாங்களுக்கு வாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 முறை வர ஒவ்வொரு வீட்டுக்கும். ஒவ்வொரு முறை வீட்டிலும் பிரியாணி போடுவான், 65 போடுவான், பிரிஞ்சி போடுவான். சாப்பாடு கொடுக்காம ஒரு அனுமட்டான். ஒரு வருஷத்துக்கு 3 முறை. ரொம்ப உங்களோட ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஆனால் ஜெப கூட்டத்தையும் ஜெபத்தையும் தேவ வசனத்தையும் பிரசங்கத்தை கேட்கறதுலையும் அவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருப்பார்கள். வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணலையாம்? விசுவாசியாமல் இச்சிக்கப்பட்ட விரும்பின தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். நீங்க எவ்வளவு வசனத்தை கேட்கணும், பிள்ளை கேட்கணும், மனைவி கேட்கணும், கணவன் கேட்கணும் விரும்புறீங்களோ, அங்க இருக்கிற பிசாசு வெளியே போக ஆரம்பிப்பான், நடுங்க ஆரம்பிப்பான். உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க பாவத்தை கண்டு பயப்படாத. குடிகாரன் கணவன், குடிகார மனைவி, கீழ்ப்படியாத மனைவி, அடங்காத பிள்ளைங்க, நீங்க பொம்பளைங்களாம் குடிச்சு ஒரு ரகலை பண்ணிடுங்க. ஆமென். நீ பாவத்தை, ஐயோ நான் பாவம் செஞ்சிருவேன், விழுந்துற, பாவத்தை விட்டுரு, அது இருக்கட்டும். நீ இயேசுவை நேசிக்க ஆரம்பி, இயேசுவை துதிக்க ஆரம்பி, இயேசுகிட்ட நெருங்க வந்து அவர் வார்த்தை கேட்க ஆரம்பித்துப்பார். பாவம் விலக ஆரம்பிக்கும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல் என்ன கனி? உன்னை பார்க்கறவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம். நீ நல்லா அல்லேலூயா தோத்துறோம் ஆமேன் பண்ற, ஆனா இன்னும் கடன்காரனா இருக்க, இன்னும் ஏழையா இருக்கு, இன்னும் வியாதிக்காரனா இருக்கு, இன்னும் போராட்டம் இருக்கிறேன். அதனால தான் என் வசனத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். பிரசங்கத்தை கேட்கும் போது தூக்கம் வருதா, டயர்டாகுதா, அங்கேயுமா டிஸ்டர்பா இருக்கியா, உங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மார்த்தாலும் மரியாளும் ஒரு வீட்டில் தான் இருந்தாங்க. மார்த்தாள் என்ன பண்ணா, பற்பல வெளியில கவலைப்பட்டாள் என்று சொல்லி அங்கே லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 38 படிக்கிறோம். பற்பல வேலையில கவலை, இந்த வேலை கவலை, அந்த வேலை கவலை, அது கவலை, இது கவலை, ஒரு நம்பிக்கையே இருக்காது, விசுவாசமே இருக்காது. சபைக்கு டைம் கிடைச்சா கூட வரமாட்டாங்க. வேலை இல்லைன்னா, அந்த வேலை இருந்தால் கூட வரணும், வேலை இல்லாக்கிட்ட கூட வரமாட்டாங்க. எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை கேட்க, கவனி, வசனத்தை கேட்க தன்னை அர்ப்பணிக்கிறான், அந்த காது வசனத்தை கேட்க அந்த ஆத்மா பசி, அந்த தேடுதல் இருக்குதோ, அவனை கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறான். சுத்தம் பண்ணுறதுனா என்ன? நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 5லேருந்து படிக்கும் போது ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரம் இருந்துச்சான். அந்த அத்தி மரம் கனியே வரலையாம், கனியே வரலாம். எத்தனை பேர் கனி இருக்கீங்க வாழ்க்கையில்? சபைக்கு வந்து இத்தனை வருஷம் உனக்கு கடன்காரனாகவே இருக்குன்னா எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னு அர்த்தம், எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். நீ வசனத்துக்கு இன்னும் கீழ்ப்படலன்னு அர்த்தம், வசனம் உனக்கு கிரியை செய்யலன்னு அர்த்தம், கவனி, வசனம் உன்னை பரிசுத்தமாக்கலைன்னு அர்த்தம். என் வசனத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள், என் வார்த்தையிலே சுத்தமானீர்கள். அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரம் கனியே இல்லையா, அது இலைகளே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லையாம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த தோட்டக்காரனுக்கு ரொம்ப கோபம், இது எனக்கு கனி கொடுக்குதுவா, ஏமாத்துது, அதனால நான் இதை கொண்டுறணும், இதே வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த தோட்டக்காரன் என்ன சொல்லுகிறான்? இந்த வருஷம் பைபிள் எத்தியா லூக்கா 13, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் என்ன பண்ணுவேன்? கொத்தி எரு போடுவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொத்துவதற்கு, எரு போடுவதற்கு எந்த மக்கள் விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாயிரு. அல்லேலூயா. எஜமான் உருவாக்குவதற்கு அவர் கையில் நீங்கள் களிமண்ணாயிருங்கள், உங்கள் வடிவமைப்பது களிமண்ணாயிருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஒரு சிற்பி, சிலைகளை வடிவமைக்கிற சிற்பி
ஒரு கோயிலில் போய் சாமியை தரிசித்து வந்தானா. வரும்போது அந்த சிலையை கும்பிட்டு வரும்போது கீழே இருக்கிற படிகள் பேசுதான். படி சொல்லுதான், சிற்பி சிற்பி, நானும் அந்த சிலையும் ஒரே கல்லில் தான் இருந்தோம். நீ அதை சாமியாக படைச்ச, எல்லாரும் கும்பிடுறா, நீயும் கும்பிட்டு வர. ஆனால் என்ன பாருங்க, எல்லாரும் மிதிச்சு மிதிச்சு போகிறாங்க. எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. எங்களை ஏன் இப்படி ஒரு படிக்கட்டாக மிதிச்சுட்டு படைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சிற்பி சொன்னாராம், நான் எல்லாரையும் ஒரே மலையெல்லாம் கொண்டு வந்தேன். உன்னை சிற்பமாய் அழகாய் வடிவமைக்க நான் முற்படும் போது நீ முரண்பிடித்து என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளலை. ஆனால் அந்த கல்லோ நான் எப்படி விரும்பினனோ அப்படி நான் செதுக்க செதுக்க, இடிக்க இடிக்க, வாயில இடிக்க இடிக்க அது தன்னை விட்டு கொடுத்தது. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு புரியுது? அந்த வசனம் நம்மளை மோல்டு பண்ணும். யோசேப்பை கர்த்தர் உருவாக்குற வரைக்கும், அவனை அழகுபடுத்துகிற வரைக்கும், அந்த அதிகாரத்துக்கு போகிற வரைக்கும் அந்த வசனம் அவனை புடமிட்டு. இறை வார்த்தை இல்லாமல், தேவ வார்த்தை இல்லாமல் நீங்கள் சுத்தமாவதற்கு வேற எந்த சோப்பும் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வார்த்தை. நீ ஜெபம் பண்ணும் போது, உன் குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும்போது உன் வாய் வசனத்தை பேசினா என்றால் நீ வசன பிரியனா இருக்கிற. வசனம் உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த வசனம் உன்னை உருவாக்கி கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். சிக்ஷையை நீ பகைக்கிற ஆளா இருக்க, உபதேசத்தை பின்னுக்கு எரிக்கிற ஆளா இருக்கிற. நீ யாருன்னு சொல்லுது? நீ திருடன், நீ விபச்சாரக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ திருடனாக இருக்கலாம், உதாசீனா இருக்கலாம், பாவியா இருக்கலாம். உன்னை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை தேவ வார்த்தை இருக்கு. முதலாவது கர்த்தருடைய வசனம் உன்னை சுத்தமாக்கும் போது நீ எப்படிப்பட்ட கனியை கொடுப்ப? இந்த ஊரார் உலகத்தார் பார்க்கும்படி நீ ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறுவே. அல்லேலூயா, ஆமென். தென்கொரியா தேசத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். தென்கொரியா தேசத்தில் போய் அங்கே ஒரு 12 நாள் அங்கே ஒரு ஊழிய விஷயமாகவும் அவங்க ஒரு கேம்ப் விஷயமாக போயிடணும். பார்த்தீங்கன்னா -10 இருக்கும். -10. நம்ம வீட்டில் 24, 22, 18 ஏசி வைக்கிறீங்க. அந்த குளிர் ப்ளஸில் இருக்கு, மைனஸில் உறையும். அங்கே ஹீட்டர் இல்லாமல் வாழ முடியாது. ஹீட்டர் வீட்டில் ஃபேன் மாதிரி ஓடும் ஹீட்டர். ஆனால் 5 மணிக்கு அதிகாலை ஜெபத்திலே குடும்பமாய் வந்து ஆராதிப்பார்கள். 1 மணி நேரம் ஆராதிப்பார்கள். கடும் குளிரில். தமிழ்நாட்டை விட கொஞ்சம் பெரிய நாடு. உலகத்திலே பணக்கார நாட்டில் 4வது இடத்தில் இருக்கிறது. ஏற்றுமதியிலே 3வது இடத்தில் இருக்கிறது. பொருளாதாரத்திலே 3வது இடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. காரணம், காலையிலே எழுப்பி இறைவனை வழிபட, ஆராதிக்க, தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. வேலைக்கிழமை பார்த்தா வர்றதில்லை, செவ்வாய்க்கிழமை வீட்டு கூட வர்றதில்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியல. அதிகாலை ஜெபம் வச்ச அந்த 4 பேர் தரித்திரமும் சாபமும் நம்ம வாழ்க்கையில கண் இல்லாமல் இருப்பதுக்கு, தரித்திரமும் சாபமும் கொண்டாட்டத்தோடு இருப்பதற்கு என் வார்த்தை நீங்கள் பின்னுக்கு தள்ளி, என் வசனத்தை அசட்டை பண்ணி கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே, இந்த காது தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே வறுமைகளும் தரித்திரங்களும் இடம் மாறாமல் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அதுதான் வசனம் சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே, வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பாருங்க. இங்க இதயம் கடினமா இருக்கு, கடினமா இருக்கிற. இப்போட தாங்களை போய் திருவிந்து கொடுத்து நல்லா திட்டிட்டு தான் வந்தேன். பாரு எப்படி விளையாடிக்கணும், ஆயா வேலை பண்ணிக்கணும். ஒரு மெத்தனம். அந்த ஆவிக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது, ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. தெய்வ பயத்தோடு, ஆண்டோட தெய்வ பயத்தோடு கர்த்தரை சேவையின் போட்டு. ஆமென். ஏசு இருக்காராங்க? இருக்காரா? இருக்காரா? இருக்காரான்னு கேட்குறேன். இருக்காரா? ஏசு இங்கே இருக்கார். 2 பேர் 3 பேர் அங்கே இருக்கிறார். நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறார். உன் புத்தி எங்கேன்னு பார்க்குறார். சிந்தை என்ன பார்க்குறார். இந்த பிரசனத்து மேலே, வசனத்து மேலே ஆவல் இருக்கான்னு பார்க்குறார். ஒவ்வொரு வாரம் வசனம் படிக்கும் போது சொல்லணும், ஐயோ நம்ம தப்பு இல்லாமல் படிக்கணும் ஆண்டவரே, என் வசனத்தை படிக்க கிருபை தார். இந்த வசனம் அந்த தப்பாக கொச்சப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே இந்த வசனத்து மேலே எனக்கு ஒரு கிருபையை தாங்க, படிக்க கிருபை தான். ஒரு நாளையும் ஜெபிச்சிருக்க மாட்டேன், வீட்டில் பயிற்சி எடுத்திருக்க மாட்டேன். ஆமென். கர்த்தருடைய வசனம் படிக்கணும், பிரசங்கம் தடையில்லாத பேசணும், கேட்குறவங்க வசனம் குணமாக்கணும். இந்த அறிவை புத்தி இருக்கணும்னா கர்த்தர் உன்னை விடுதலை செய்திருப்பா. ஆமென். அல்ல பாருங்க பாருங்க, ஆயா வேலைங்க பாருங்க, ஒரே தொந்தரவு. ஆமென். தேவ பிரசனத்தை
தேவ வல்லமையை எப்படி உணர்வேன்? தேவ வார்த்தையிலே தான் உணர்வேன். அல்லேலூயா. அவருடைய வசனத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். இந்த வசனம் முதல் நம்ம எப்படி வந்தா கனி நிறைந்தவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். இரண்டாவது இந்த வசனம் எப்படி மாறுதுன்னா கனி, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இந்த கேரக்டர்ஸ் மாறும். இன்னும் சண்டை, இன்னும் கெட்ட வார்த்தை, இன்னும் பகை, இன்னும் பெருமை, இன்னும் பொய். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் குணங்கள் பண்படு. வசனம் அவங்களை குணமாக்கவில்லை, வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யவில்லை. ஆமென் சொல்லுங்க. என் வசனத்தை அனுப்பி நான் என்ன பண்ணுவேன்? சொல்ல என்ன பண்ணுவேன்? குணமாகணும், ஹீல் ஆகணும், சுவாபங்களில் மாற்றம் வரணும், தெய்வீக சுவாபங்கள் வரணும், தேவ பக்தி உள்ளவர்களாய் வரணும், அன்பு உள்ளவர்களாய் வரணும், கிருபை நிறைந்தவர்களாய் வரணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷம் வந்தாலும் மன்னிக்கிற குணம் கிடையாது. இன்னைக்கு அன்புல தேவைக்காக இவரால் ஒரு லாபம் கிடைச்சா பல்ல இழிக்கிறது. வேலை முடிச்ச உடனே ஊரில் சொல்ல பழமொழி, காரியம் ஆகுனா காலை பிடிக்கிறது, காரியம் முடிஞ்சா கழுத்தை பிடிக்கிறது. கசல் தட்டு காரியம் ஆகணும்னா, ஆமாம், காரியம் முடிஞ்ச உடனே கழுத்தை பிடிக்கிறது. தெய்வீக குணமே கிடையாதுங்க. சுபாவ அன்பில்லாதவர்களே போட்டிருக்கு. என்ன காரணம்? திருவசனத்துக்கு அவர்கள் செவிசாய்ப்பதில்லை, வசனத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. நான் உங்களை சுத்தம் பண்ணும் போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. மூணாவது கேட்டகரி, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை. ஏன்னா மிகுந்த கனிகள்ல நீங்க 4 பேருக்கு சாட்சியா இருப்பீங்க. உங்களை பார்த்து திருந்துவான், உங்களை பார்த்து பக்தி அடைவான், உங்களை பார்த்து பரிசுத்தம் அடைவான், உங்களை பார்த்து ஐயோ இந்த அக்கா மாதிரி, இந்த அண்ணன் மாதிரி, இந்த தம்பி மாதிரி பாருங்க, சிறுபிள்ளை எவ்வளோ அறிவாக, எவ்வளோ புத்தியா இருக்கு. உங்கள் பொருளாதாரத்தை பார்க்கிறான், உங்களுடைய யோகியமான வாழ்க்கையை பார்க்கிறான். நீங்கள் கனி நிறைந்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். லைக் ஏ எக்ஸாம்பிள், உங்களை ஒரு உதாரணமாக கர்த்தர் வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 5ஆம் வசனம் படிங்க. அதுலேருந்து ஒரு 2-3 வசனம் முடிக்கலாம். யோவான் 15:5 எங்க இருக்குதுன்னு தெரியல. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இப்ப என்ன சொல்ற? நான் அவனில் நிலைத்திருந்தால். இதைதான் சொன்னேன். நம்முடைய தோற்றங்கள் இந்த தோற்றமா இருந்தாலும் சுபாவங்கள் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாய் மாறும். 7ஆம் வசனம் 6லேருந்து அப்படியே படிச்சுட்டே போங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. இப்போ செகண்ட் கேட்டகரி கனின்றது வர, நீங்க கேட்கறது கிடைக்கும். ஜெபம் கேட்கப்படும். ஏன் ஜெபம் கேட்கல? எவ்வளோ ஜெபம் பண்றோம், எல்லாம் கணத்துல போட்ட மாதிரி அற்புதம் நடக்கல. இந்த வசனம் நம்மளை சுத்தம் பண்ணுவதற்கு, இந்த வசனம் நம்மளை கழுவதற்கு, இந்த வசனத்துக்கு படி நம்ம மாறுவதற்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம கனி நிறைந்த வாழ்க்கை. ரெண்டாவது, நம்ம கேட்கறது நம்ம கிடைக்கும். அல்லேலூயா. யோவான் 14:14 என்ன சொல்லுது? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். செய்வரா வேணாவா? அற்புதம் செய்யணுமா வேணாவா? எதுவுமே செய்யணுன்றீங்க. அற்புதம் நடக்கணுமா, தரித்திரம் மாறணுமா, ஏழ்மை, நீங்க ஒரு ஸ்டெப்பு ஆண்டருக்காக வையுங்க. இந்த மென்டலா யோசிக்காதீங்க, ஜென்ம சுவாமா யோசிக்காதீங்க. நான் இப்படி பண்ணிட்டேன் இல்லை. கர்த்தருடைய கரங்கள் உனக்குள்ள பலமாய் இருக்கணும்னா நீங்கள் ஆண்டவர் பட்சமாக நிற்கணும். மனுஷன் பிரகாரமாக ஒன்றுமே யோசிக்க கூடாது. ஆண்டவரை சித்தத்தினுடைய வாழ்க்கையிலே ஆக கடவுள். அவன் என்ன சொல்றாங்க வசனம்? நீங்கள் கேட்டுக்கொள் எதுவோ. 7 மறுபடியும் படிங்க. ஏன் யோவான் 15:7 இப்படியும் அப்படியே தரட்டி கிடக்கு பாராது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் செய்யணுமா வேணாவா? எதுவுமே நம்ம கேட்கறது நடக்கணும். வரமாட்டேது. ஆமாவா? இயேசுடைய வார்த்தை, இயேசப்பா வார்த்தை உங்களை நிலைத்திருக்கு. 9:10 இந்த லவ் ஆஃப் காட் இருக்கா பாருங்க. எத்தனை பேர் ஏசு அன்புனா? நேற்று ஒரு 40-45 வாலி பாசங்கள்லாம் வந்துச்சுங்க. நிறைய பேர் அழுத ஒப்பு கொடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு சில வேடிக்கை பார்த்தாங்க. கிறிஸ்துவின் அன்பு இயேசு கணக்காக மரித்தார்.
இயேசு எனக்கு ரத்தம் சிந்தினான், இயேசுக்காக தான் வாழ்வேன். பணம் பொருள் இந்த உடம்புல ரொம்ப நேசிப்பான். நல்லா நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து கறி சாப்பிட்டு மீன் சாப்பிட்டு அவ்வளோ சௌக்கியமாக இருப்பான். உடம்பு வலியவே கூடாது. ஒரு உபவாச கூடத்தை பார்க்க முடியும், ஒரு நைட் பிரேயரில் பார்க்க முடியாது. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே கூட்டு கிளி மாதிரி இருப்பான். ஆமே, நல்லா கொழுத்து ஆடு எதுக்கு தான் சாப்பிடான்? பிரியாணிக்கு தான். பிரியாணி. ஆமே, அல்லேலூயா. இது சரீரத்தை அப்படியே சோக்கா நேக்கா வச்சுருப்பான். ஏசு நீ கொழுத்து கட்டுறது போல வளர நினைக்கிறாரு, அது தப்பு இல்லை. ஆனால் என்ன எதிர்பார்க்குறவங்கன்னா, நீங்கள் கிறிஸ்து மேலே இருக்கிற அன்பு. இன்னைக்கு பாருங்க, வேலை மேலே அன்பு, பணத்து மேலே அன்பு, உடம்பு மேலே அன்பு, அவங்க உலகத்து மேலே அன்பு. அதை உலக சிநேகம், உலகத்தை ஒருத்தர் நேசித்தா, உலகத்தை அன்பு கூர்ந்தா அவங்ககிட்ட பிதாவின் அன்பு. 2 கொரிந்தியர் 5:14 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த அன்பு ஒருத்தர் இருக்கும்போது தான் ஊழியம் செய்வான். ஒரு அன்பு இருந்தால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும். அன்பு இருந்தால் குடும்பத்தை ரட்சணை நடத்துவான். அன்பு இருந்தால் 4 பேருக்கு புத்தி சொல்வான். அன்பு இருந்தால் அவன் இயேசு ராஜ்யத்தை பூமியிலே கட்டுவான். அல்லேலூயா. அன்பு இல்லாதவன் தேவன் எப்படி இருக்காருமா? அப்படி இருக்காரு. என்ன செஞ்ச இயேசுக்காக? பிரைசி வீட்டுக்காரர் என்ன செஞ்சீங்க? என்ன பண்ணீங்க? நீ என்னம்மா பண்ண? இயேசுக்காக என்ன பண்றீங்க? ஒருவன் என்னுடைய கற்பனையை கை கொண்டான், அவன் என்னிலே அன்பா இருக்கிறான். இந்த உபதேசத்தை கை கொண்டான், உன்னிலே அன்பா இருக்கும். ஆமா, இவ போய் சிப்பாயின பிரசங்கம் பண்ணி, தலைமை சபையில் பண்ணி, மறுபடியும் 3 மணிலேருந்து பைபிள் கோயில் நடத்தி, மறுபடியும் வீட்டு கூட்டம் நடத்தி, மறுபடியும் அதிகாலை ஜெபம் நடத்தி, மறுபடியும் மாலை வீட்டு கூட்டம் நடத்தி. அல்லேலூயா. ஆமே. கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுதான்? நெருக்கி ஏவுகிற. நீங்கெல்லாம் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா இந்த பத்திரிமேடு எப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கும், எப்போவோ இயேசுக்கு சொந்தமாக இருக்கும். அல்ல இன்னும் பகை, விரோதம், கசப்பு, பெருமை, மேட்டிமை, தூஷணம், கெட்ட வார்த்தை, அறிவிருப்பு ஏன் தெரியுமா? கிறிஸ்து அன்பு உங்களுக்குள்ள இல்லை. சிலுவிலே உனக்காக எனக்காக மரித்த ஒரு தேவன், பரலோகத்தை ஆதாயம் பண்ணின தேவன், இன்றைக்கும் 2 கையை நீட்டி வருத்தப்பட்டு பாரத் சுமக்க எல்லாரும் என்கிட்டவான்னு காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இயேசு நேசிக்க போறீங்க? இப்போ சொல்ல போற பதில், இயேசு எத்தனை நேசிக்க போறீங்க? நல்லா தான் கையை காட்டான். அழுக்கு கையை காட்டு. இயேசு நேசிக்க போறீங்களா? நேசிப்பீங்களா? நேசிக்க போறீங்களா? ஆமாவா? இயேசு நேசித்தா ஒரு கன்னத்தில் அரைஞ்சாலும் மறு கணத்தை காட்டும். காரி முழிஞ்சாலும் என்ன பண்ணோம்? வாயை அர்த்தம் வந்துடுறேன். அப்படி அர்த்தம் இல்லை, தொடச்சிக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். இருக்கா? கிறிஸ்துவின் அன்பு. ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சுபாவத்தெல்லாம் பார்க்க முடியல. அன்பற்றவர்களை தான் அந்த உலகத்தை பார்க்குறோம். அன்பற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. 14ஆம் வசனம் படிச்சிருங்க. 14ஆம் வசனம். வாழ்க்கை எல்லாமே பைபிள் தான். பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. நீங்க பைபிள் என்ன கேட்டியோ அது என்ன பண்ண? பிராக்டிஸ் பண்ணுன்ற. அன்புனா அன்பை பிராக்டிஸ் பண்ணு. வீட்டிலே ஆரம்பி. பிள்ளைங்க துன்மார்க்கமாக இருப்பான், அன்பு செலுத்து. மனைவி சொல்லாத பைத்தியமா இருக்கும், அன்பு செலுத்து. புருஷன் சரியான கோளாறு இருப்பான், அது சைக்கோ, அன்பு செலுத்து. உன் லவ் காட்டு, இயேசு மேல இருக்கிற அன்பை காட்டு. இயேசு உள்ள இருக்கிறார், அந்த அன்பை காட்டு. பைபிள் சொல்லுது, ஒருத்தன் என் கற்பனைகளை கை கொண்ட என்னை நேசித்தா அவன் யாரா இருக்கிறான்? உச்சங்க. இயேசு நண்பனா மார்பணி ஆபிரகாமை பார்த்து, என் சிநேகிதனாக ஆபிரகாமுக்கு நான் எதையும் மறைப்பதில் என்னார். ஆண்டவர் ஒருத்தனை சிநேகிதனா நம்பிட்டானா, இப்போ எனக்கு தெரியும், ஓ இந்த ஊழியத்தில் நிறைய ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைங்க, பெரியவங்க என் கூட பயணிக்கிறாங்க. எனக்கு வயசு வித்தியாசம் என்கிட்ட பழகிறாங்க. நான் கிண்டல் அடிக்கும் போது, திட்டும் போது, அன்பு பாராட்டும் போது கூடவே அங்கே பயணிக்கிறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்களை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறேன் நான். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. எப்போ தெரியுமா இந்த இன்டிமேட் எப்போ வரும் தெரியுமா? ரொம்ப நெருக்கம் எப்போ வரும் தெரியுமா? அந்த சரியான புரிதல். வசனம் ஒழுங்கா படி. 14 வருஷம் மறுபடி படி. நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீரானார். அல்லேலூயா. இந்த ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? குடிகாரன், திருடன், முல்லை மாதிரி,
இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா? உங்களை ஆலோசனை சொல்கிற, உங்களை ஜெபிக்கிற, உங்களை உருவாக்குற. நீதிமொழி இருக்குல்ல 17:27 கரெக்டாக பாருங்க. நீதிமொழி 17:27 ஒரே ஒரு செகண்ட் சொல்லி முடிக்கலாம். நீதிமொழி 17:27 நீதிமொழிகள் 17:27 27:17 பாருங்க. சினேக கருக்கிடுகிறான், இரும்பை இரும்பு கருக்கிடும். அப்படியே இரும்பு ஒரு இரும்பு கரகரன்னு தீட்டினா கூர்மையா மாறுதா இல்லையா? ஒரு நல்ல ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்? திருத்துவான், உருவாக்குவான், அட்வைஸ் பண்ணுவான், அவனுடைய கையில் தாங்களா கொண்டு போவான். அல்லேலூயா. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொல்றாரு, நீங்க என்னுடைய சிநேகிதர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்டணும். நட்பு சும்மா வந்து கலாட்டாவுக்கு, கல்யாணத்துக்கு, குடிக்கிறதுக்கு, கூத்தாடுறதுக்கு ஃப்ரெண்ட் இல்லை. உங்களை செதுக்கணும், உருவாக்கணும். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பதில்லை. ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழமொழி, உன் நண்பன் பேரை சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லி விடுகிறேன். சில ஃப்ரெண்டு கிட்ட தான் நாய் கக்கிற போல கக்குவான். இல்லை இப்படியா அப்படியா இப்படியா ஆயிடுவான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எது நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க? நேற்று ஒரு பாப்பா வந்து அழுதுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னாங்க. இப்போ இருக்கிற ஃப்ரெண்டு எப்படி தெரியுமா பைபிள் சொல்லுது? மீகா 7:5 படி. இப்போ இருக்கிற ஃப்ரெண்டு அதுதான் பைபிள் அப்பவே எழுதியிருக்கு. என்ன சொல்லுது? மீகா 7:5 கொஞ்ச நேரம் பழகினா போதும், என் தம்பி உன்னை தான் நேசிக்கிறான், என் அக்கா உன்னை தான் பார்க்குறான், உன் ஃப்ரெண்டு இதான். செருப்பல்லாடி நாயங்களே, அக்கா அண்ணன் தம்பி முறை கூட தெரியல, அப்படிலாம் பழகுதுங்க இப்போ. ஆமாவா? என்ன வசனம் நமக்கு என்ன சொல்லி தருதாங்க? சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். அப்புறம் உனக்கு வழிகாட்டு லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு சொல்லாத, உன்னை தப்பா அனுப்பிச்சு விட்டுருவான். உன் வழிகாட்டி என்ன பண்ணாத, நம்பாத. போடியாம என்னத்த படிக்கிறீங்க? உன் மடியிலே படுத்துக் கொள்வனுக்கும் வாயை திறக்காத போ. அல்லேலூயா. என்ன சொல்லுது பைபிள் இங்க நமக்கு? என்ன சொல்லி தருது? எல்லாரும் நட்பு கிடையாது, எல்லாரும் சிநேகிதர் கிடையாதுங்க. எல்லாரும் சிநேகிதர் கிடையாது. அதனால எல்லாரும் துரோகிகள் கிடையாது. முகத்துக்கு முகம் ஒத்துக்க போல இந்த தண்ணீரில் பற்றி கண்ணாடியில் இப்படி பார்த்தா என் மூஞ்சி தெரியுது போல சில நண்பர்லாம் இருப்பான், நல்ல நல்ல நம்மளை உருவாக்கலாம் இருப்பான். ஆமாம். எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆனஸ்டாக? நான் என் கூட யாருப்பான உண்மையாக இருப்பேன். அவனுக்கு தான் கோளாறுலாம் ஏறிக்கும். நான் யார் கூட பழகினாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது நினைப்பேன், நல்லது யோசிப்பேன். நான் யாரு கூட இருந்தாலும் நல்லது தான் செய்ய நினைப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. கலைஞர் என்ன சொல்கிறாரு? கூடா நட்பு கேடா முடியுமா? நிறைய பெண்களுடைய வழி தாறுமாறாக போனதுக்கு பையனுடைய வழி தாறுமாற போன நண்பர்கள் தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நண்பனால் ஏமாற்றப்பட்டிருக்கியா? நண்பனால் துரோகம் செய்யப்பட்டிருக்கியா? நேற்று வாலிப கூடல நிறைய பேர் என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா, பரவாயில்ல. இயேசு சொல்கிறார், நான் உங்களை சிநேகிதனே என்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த தேவன் ரியல் குட் ஃப்ரெண்டாக இருக்கிறார். உன்னை வழிகாட்டுகிறார், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார் இருக்கிறார். நீ என்னது நம்ம சொல்லணும்? அவர் உனக்கு என்னெல்லாம் போதித்தாரோ, என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி செய்வதற்கு உன்னை ஆண்டோடைய வழியை ஆராய்வதற்கு ஒப்பு கொடுத்தா நீ அவருக்கு சிநேகிதனாக இருப்பேன். ஆமே. அல்லேலூயா. ஒரு நல்ல ஃப்ரெண்டு நமக்கு கிடைச்சிருக்காரு, அவர் தான் இயேசு. தீங்கு செய்யாத நண்பன், நம்மை கை தூக்கி விடுகிற நண்பன். அல்லேலூயா. இயேசுடைய கூட இந்த ஃப்ரெண்டுங்களாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அதில் துரோகி இருந்தான், பயந்தாங்கோழி இருந்தான், யாரோ இருந்தாங்க. ஆனால் எல்லாரையும் சிநேகிதனே என்னார். காட்டி கொடுக்கும் போது கூட சிநேகிதனே என்னார். அந்த நட்பை ஒரு நாள் அவர் என்ன பண்ண நெக்லெக்ட் பண்ணல. இன்னைக்கு நீ கொஞ்சம் ஆண்டவரை நம்பாமல் இருக்க, உணவு தேவன்கிட்ட தூர போகிற, ஆனாலும் உன் நட்புக்காக இயேசு காத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை இயேசு நண்பனாக இருக்க விரும்புகிறீங்க? இயேசு நண்பனாக இருக்கணுமா? தோழினா இருக்கணுமா? தோழி சூப்பராக லைக் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். இப்போ நானே ஒரு சொந்தத்தில் யோசிச்சு எனக்கே ஆச்சு. நல்ல அறிவை கொடுப்பார், பாட்டெல்லாம் மறந்துடுற சொல்லிக் கொடுப்பார். இப்போ நான் மேக்ஸிமம் பாட்டு புக்கில் எடுக்க நேரம் கிடையாது. சம்டைம் கண் ஷேக் ஆகும், தெரியாது, தேடிக்கலாம் நேரம் கிடையாது, டைமே கிடையாது. பாட்டு புக்கு ஒரே சர்ச்சை நடத்துறேன்னா இந்த பாட்டு தான் பாட போகிறேன், இப்படி தான் பாட போகிறேன், ஒரு எழுதி வச்சு இந்த சொல்ல போகிறேன். இப்போ அப்படி கிடையாது, டைம் கிடையாது எனக்கு.
அப்போ நான் பாட்டு பாடணும், ஒர்ஷிப் பண்ணணும், மக்களை பக்தி நடத்தினா என் நண்பனாக ஆவியான சொல்லி தருவார், போதிப்பார். ஒரு பாட்டுடைய வரியெல்லாம் நம்ம நீ பாட்டு புக்கு பார்ப்பா, நான் பார்க்காமலே கரெக்டாக பாடுவேன், அவர் கற்று தருவார். அல்லேலூயா. அப்போ இஸ் அ குட் ஃப்ரெண்டு, நமக்கு அழகான ஒரு நண்பன். அந்த இயேசுவோட நீ என் சிநேகிதன். நான் உங்களை வேலைக்காரன் சொல்லியே, நீங்கள் என் சர்வன் சொல், நான் என்னுடைய சிநேகிதன் என்று உன்னை சொல்லுகிறேன். இதை விட என்ன பண்ணுவாங்க, நம்மளை படைத்த படைப்பாளியே நம்ம நண்பனாக மாறினா இதை விட பாக்கியம் வேறமே கிடையாது. அதனால் இந்த நண்பன் ஏமாத்திட்டான், அந்த ஏமாத்திட்டான், நீங்கள் எத்தனையோ நண்பர்களால் கொலை செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். நண்பர்களுடைய குடும்பத்தை நண்பனை அழிக்கிறதை பார்க்கிறோம். ஆமாம், ஒரு நண்பர் இருக்கார், அவர் நம்மை தாங்குறவரும் ஏந்துகிறோம் சுமக்கிற தேவனமாக இருக்கிறார். கண்ணை மூடமாய் சொல்லி இயேசுகிட்ட, ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வை போட்டாச்சா, விலையேற பெற்றவனா.